மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய வரிசையில இறுதி வகுப்பில இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை அடிப்படையாக கொண்டு அதிலே வருகின்ற சில ஆரம்ப விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில கடைசி வகுப்பில சிலப்பதிகாரத்தினுடைய விடயத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பகுதி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை அதில் வார உயிர் வாழ்வதற்காக இலட்சியத்தை கைவிடுதல் ஈமம் சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாகும் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் விளங்கப்படுத்தப்பட்டு அதிலே வருகின்ற அணிச்சிறப்பு பற்றிய விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதாவது உயிர் வாழ்வதற்காக இலட்சியத்தை கைவிடுதல் ஈமம் சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாகும் என்று குறிப்பிடப்படுகின்ற அதே வேளை அடுத்ததாக மகாபாரதத்திலே வருகின்ற அர்ச்சுனனுடைய அந்த இறுதி இலட்சியத்தன்மை குறிப்பிடப்பட்டது. அர்ச்சுனனுடைய அந்த இறுதி இலட்சியத்தன்மை அது ஒரு செய்யுளின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஊனமே ஆன ஊனுடைய இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூ மானமே புறப்ப அவனி மேலவர்க்கு வரிசையின் தேற்றவும் மரபு என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடக்கத்தை உடைய பாடலில், அதாவது தசையினால் மூடி உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரினை விட்டு நீக்கி என்ன செய்கிறேன் என்றால் ஒளி பொருந்திய மானத்தை பாதுகாப்பதான் இந்த பூமியின் மேல் வாழுகின்ற எவருக்கும் வரிசையும் தேற்றமும் மரபு என்று சொல்லப்படுகின்ற அந்த அர்ச்சுனனுடைய அந்த இலட்சியத்தன்மை குறிப்பிடப்படுகின்ற விடயம் விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது. அதைவிட முக்கியமான ஒரு பகுதி என்னவா இருக்கும் என்றால், சங்க காலத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த சங்ககாலத்திலே வருகின்ற குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்திலே வருகின்ற பாடலை அடிப்படையாக கொண்டு அதிலே தலைவியினுடைய உயர்ந்த இலட்சியத்தன்மை, அதாவது காதல் என்று சொல்லப்படுகின்ற இலட்சியத்தன்மை பற்றி குறுந்தொகையில வருகின்ற செய்யுளின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆர அளவு என்று சாரல் கருங்கோட்குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே இழைக்கும் நாடன் ஒரு நட்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தலைவியினுடைய உயர்ந்த அந்த இலட்சியத்தன்மை வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது இந்த நிலவுலகத்தை விட பெரிதானதாகவும் அந்த பாடல் கொண்டு விட்டுகின்ற பொழுது சாரல் கருங்கோட்குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே இழைக்கும் நாடனோடு நட்பு என்றது வந்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆர அளவு என்று அந்த பாடல் என்ன செய்யண்டா கொண்டு விட்டேக்க மாறும். சாரல் கருங்கோட்குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆர அளவு என்று வருகின்றது. சாரல் என்றா என்னதை குறிக்கின்றா மலைச்சாரலிலே கருங்கோல் என்பது கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டுத்தலைவனுடைய நட்பானது இந்த நிலவுலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாக காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. அதாவது மலைச்சாரலிலே கரிய தண்டுகளை உடைய அந்த குறிஞ்சி பூக்களை கொண்டு அந்த பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டுத் தலைவனுடைய நட்பானது இந்த நிலவுலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விட கூடியதாகவும் காணப்படுகின்றதென அடங்கிய சங்க செய்யுள் இங்கே என்ன செய்ய வேண்டாம், தலைவியினுடைய உயர்ந்த காதலுடைய அந்த இலட்சியத்தன்மையை இந்த பாடல் என்ன செய்ய வேண்டாம் வெளிப்படுத்துகின்றது. இது சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களில் ஒன்று ஆகிய குறுந்தொகையில வருகின்ற அகத்திணை ஒழுக்கத்தை அல்லது காதல் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்யுளாக அமைகின்றது.
அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க வேண்டியது அரிச்சந்திர புராணம் என்று சொல்லப்படுகின்ற புராணத்தை அடிப்படையாக கொண்டு அதிலே அரிச்சந்திரனுடைய அந்த இலட்சிய தன்மை பற்றிய ஒரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது. இந்த அரிச்சந்திர புராணத்தை இயற்றிய ஆசிரியர் நல்லூர் வீர கவிராசர். நல்லூர் வீர கவிராசர் என்று சொல்லப்படுகின்ற புலவர் தான் அரிச்சந்திர புராணத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அந்த அரிச்சந்திர புராணத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களை பார்க்கின்ற பொழுது அரிச்சந்திரன், அடுத்தது வருகின்றது சந்திரமதி என்று சொல்லப்படுகின்ற அரிச்சந்திரனுடைய மனைவி, அடுத்தது அரிச்சந்திரனுடைய மகனாகிய லோகிதாசன், அதே மாதிரி விஸ்வாமித்திர முனிவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த முனிவரும் இந்த அரிச்சந்திர புராணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புராணத்தில் வருகின்றார்கள். உங்களுக்கு இந்த பாடத்தில் அரிச்சந்திரன் உடைய அந்த இலட்சிய தன்மை குறிப்பிடப்படுகின்ற ஒரு பாடல் ஒன்று தரப்படுகிறது. அதாவது அரிச்சந்திரனுக்கு உண்மை வாழ்வுதான் எப்பவும் உயர்ந்ததாக காணப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த அரிய தன்மை இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது. என்னதான் வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்பட்டாலும் தான் கொண்ட கொள்கையாகிய அந்த உண்மையிலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலுமே மாற்றமடைய மாட்டேன், உண்மைக்காக வாழுகின்ற ஒரு உத்தமனாக நாங்கள் அரிச்சந்திரனை சொல்லலாம். அதனால்தான் வாய்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு இலக்கிய கதாபாத்திரமாக நாங்கள் அரிச்சந்திர மாமன்னனை நாங்கள் என்ன செய்யலாம்டா குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப அரிச்சந்திரனை என்ன செய்யண்டா பொய் பேச வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணத்தால விஸ்வாமித்திர முனிவர் என்ன செய்யண்டா பலவிதமான சாபங்களை இடுகின்றார். அந்த ஒரு சாபத்திலே என்ன செய்யண்டால் அரிச்சந்திரனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகின்றது. அந்த அரிச்சந்திரன் என்ன செய்யறா தன்னுடைய மனைவியாகிய சந்திரமணியையும் மகனாகிய லோகிதாசனையும் என்ன செய்கிறார் என்றால் ஒரு அந்தன குலத்தைச் சேர்ந்த ஆட்களுக்கு அடிமைகளாக விற்கின்றார்கள். அடிமையை வித்ததன் பிற்பாடு அந்த அரிச்சந்திரன், நாட்டை ஆண்ட அரிச்சந்திரன், அதாவது சுடுகாட்டிலே பிணங்களை எரிக்கின்ற அந்த வேலைக்கு பொறுப்பாகிய ஒரு புலியனாக தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாண்ட மாற்றுகின்றார். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சந்திரமதி என்ன செய்யறாண்டா அந்த அந்தனர் குலத்து இடத்துல அடிமையாக வேலையை செய்து வருகின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் மகனாகிய லோகிதாசனை காட்டுக்கு அனுப்பிய வேளை என்ன செய்யறால் அவனுக்கு பாம்பு தூண்டி இறக்கிறான். அந்த இறந்த உடலை தூக்கிக் கொண்டு சுடலை காக்கின்ற அரிச்சந்திரனும் அந்த சடலத்தை எரிப்பதற்காக செல்லுகின்ற சமயத்தில் அங்கே என்ன செய்யறால் தன்னிடம் எந்த விதமான பொருளுமே தருவதற்கு இல்லை. அவன் சொல்கிறான், இந்த சடலத்தை எரிக்க வேண்டுமென்றால் நான் சொல்லுகின்ற பணத்தை தந்ததன் பிற்பாடுதான் நீ அந்த சடலத்தை எரிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறான் என்றால் கட்டளையாக அரிச்சந்திரன் தன்னுடைய விடயத்தை கூறுகின்றான். ஆனாலும் சந்திரமதி சொல்லுகின்றார், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று என்ன செய்யறார் சந்திரமதி உறுதியாக கூறுகிற சந்தர்ப்பத்தில் அந்த புலியனாகி அரிச்சந்திரன் சொல்லுகின்றார், நீ ஒன்றும் இல்லை என்று கூறுகின்றாய், ஆனாலும் உன்னட்டு ஒரு பொருள் ஒன்று இருக்கின்றது. அந்த மங்கள நான் என்று சொல்லப்படுகின்ற தாலியை கலட்டி தந்துட்டு இந்த சடலத்தை எரிக்கும்படி அவன் என்ன செய்யறான்டா கூறுகிறான். அந்த தாலியானது ஒரு மகத்துவம் வாய்ந்தது. அது கணவனுக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய இயல்பினை உடைய தாலி அந்த சந்திரமதியின் களத்திலே இருக்கின்ற அந்த மங்கள் நான் என்று சொல்லப்படுகிற ஒன்று. அவள் என்ன செய்யறான்டா, எவ்வாறு இந்த தாலி அந்த கணவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சிறப்பினை உடையது, அந்த தாலி இவ்வாறு புலியனாக நிற்கின்ற இவனுக்கு இவ்வாறு தெரிந்து விட்டதுன்னு என்ன செய்யறான்டா அழுது புலம்புகின்றான். அதன் பிற்பாடு அரிச்சந்திரன் தன்னுடைய உண்மை நிலைப்படுத்தை அந்த சந்திரமதிக்கு என்ன செய்யறான்டா தெரியப்படுத்துகின்றான். அந்த அரிச்சந்திர புராணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடலாம் உங்களுடைய இந்த பாடப்பிறப்பில உள்ளடங்கப்பட்டுள்ளது. பதி இளந்தனம், பாலனை இளந்தனம், படைத்த நிதி இளந்தனம், இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கினும் கட்டிரை இழக்கிலோ என்றான். மதி இழந்து தன் வாய் இழந்து அறுத்தவன் மறைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பதி இளந்தனம், பாலனை இளந்தனம், படைத்த நிதி இளந்தனம், இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலோம் என்றான். மதி இழந்து தன் வாய் இழந்து அறுத்தவன் மறைந்தான்.
இதுதான் இந்த பாடல். இது அரிச்சந்திர புராணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல். இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யலாம் என்றால், தேர்ட் பார்ட்ல குருவினாக்களுக்கு கேள்விகள் வர முடியும். அல்ல தேர்ட் பார்ட்ல இந்த பாடலை தந்ததன் பிற்பாடு அந்த பாடலுக்குள்ள இரண்டு கேள்விகளை தரலாம். அந்த கேள்விக்குரிய விட இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு எழுத வேண்டியதாக இருக்கும். இலட்சிய வாழ்வு எத்தனை பெரியதென்பதை அந்த இலட்சிய வாழ்வு எத்தனை பெரியதென்பதை அரிச்சந்திர மன்னனின் தியாக வாழ்க்கை, அதாவது தியாக வாழ்க்கை பசுமர தாணி போல மக்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. இதில் வார பசுமர தாணி போல என்பது ஒரு உவமை தொடர். அதனுடைய அர்த்தம் என்னவாறு கொண்ட திட்ட தெளிவு என்பதை குறிக்கிறது. இலட்சிய வாழ்வு எத்தனை பெரியது என்பதை அரிச்சந்திர மன்னனின் அந்த தியாக வாழ்க்கை பசுமரத்து ஆணி போல மக்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. சத்தியதேவி சந்திரமதியின் தியாக புத்தி தவ முனிவனின் மதியையும் வாயையும் அடைத்துவிட்ட செய்தியும் உலகறிந்த உண்மையன்றோ. அதாவது சத்தியதேவி சந்திரமதியின் தியாக புத்தி தவ முனிவனின் மதியையும் வாயையும் அடைத்துவிட்ட செய்தியும் உலகு அறிந்த உண்மையன்றோ. இவ்வாறு இதில் சொல்லப்படுகிறது. இதில் வார பதி இழந்தனமண்டா நாட்டை இழந்தே, பாலனை இழந்தனமண்டா மகனாகிய லோகிதாசனை இழந்தே. பதி இழந்தனமண்டா நாட்டை இழந்தே, பாலனை இழந்தனமண்டா மகனாகிய லோகிதாசனை இழந்தே. படைத்தவண்டா சேர்த்து வைத்த, நிதி இழந்தனமண்டா செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்தேன். அதாவது நாட்டை இழந்தேன், மகனாகிய லோகிதாசனை இழந்தேன், சேர்த்து வைத்த அந்த செல்வங்களை இழந்தேன். இனி நமக்கு உள்ளது, இனி இழப்பதற்கு என்ன உள்ளது, இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என நினைக்கும், இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என நினைக்கும். கதி இழக்கினும் என்றால் வீடு பேற்றை இழந்தால். இதுல கதி என்பது என்னதை குறிக்கிறது என்றால் வீடு பேறு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது, அல்லது முத்தி பேறு என்ற அர்த்தத்தை குறிக்கும். கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலோம் என்றால் கட்டுரை என்பது வாய்மை என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. வாய்மையை இழக்க மாட்டோம் என்றால். மதி இழந்து தன் வாய் இழந்து அறுத்தவன் மறைந்தான். மதி இழந்தால் அறிவினை இழந்து தன்னுடைய வாய்ச்சொல்லிலிருந்து தவறிய அந்த அரிய தவ முனிவன் ஆகிய விஸ்வாமித்திர முனிவன் மறைந்தான் என்று சொல்லப்படுகிறது. பதி இழந்தனமண்டா நாட்டை இழந்தேன், மகனாகிய லோகிதாசனை இழந்தேன், சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தையும் இழந்தேன். இனி நமக்கு உள்ளது என, இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என நினைக்கும். கதி என்றால் வீடு பேற்றை இழந்தாலும், கட்டுரி என்றால் வாய்மையை இழக்க மாட்டோம் என்றார். மதி இழந்தென்றால் அறிவினை இழந்து, தன் வாய் இழந்தென்றால் தன்னுடைய வாச்சொல்லிலிருந்து தவறிய அரிய தவ முனிவன் ஆகிய அந்த விஸ்வாமித்திர முனிவன் மறைந்தான் என்று சொல்லப்படுகிறது என்று நல்லூர் வீர கவிராசர் விழுமிய சொற்களால் இழுமெனும் ஓசையுடன் அழகு தமிழில் பாடிய செய்யுளை அறியாதார் யாருளர். இவ்வாறு அழகு தமிழில் பாடிய அந்த செய்யுளை அறியாதவர்கள் யார் உளர் என்றால் யார் இருக்கிறார்கள். இன்னும் நம் கண்காண கலியுக அரிச்சந்திரனான மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கை நடத்திய செய்தியும் நாம் அறிவு வந்தோம். அதாவது கலியுக அரிச்சந்திரன் என்றால் இந்த பூவுலகிலே அவதரித்த அந்த அரிச்சந்திரனாக சொல்லப்படுகின்ற மகாத்மா காந்தியடிகள் குஜராத் மாநிலத்திலே உள்ள போர்பந்தர் என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்ட மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கை நடத்திய செய்தியும் நாம் அறிவு அன்றோம். காந்தியடிகளுக்கு இந்தியாவும் பெரிதன்று, உடலமும் பெரிதன்று, தம் உயிரும் பெரிதன்று. இந்தியாவும் பெரிதன்று, தன்னுடைய உலகம் பெரிதன்று, தம் உயிரும் பெரிதன்று. அதாவது அவர் இதுகளை பெரிதாக நினைக்கல. காந்தியடிகளுக்கு இந்தியாவும் பெரிதன்று, உலகமும் பெரிதன்று, தம் உயிரும் பெரிதன்று. சத்தியமே பெரிதாயிற்று. அவருக்கு வாய்மை என்று சொல்லப்படுகின்ற சத்தியம்தான் அவருக்கு எல்லாவற்றையும் விட, அதாவது பெரியொரு விடயமாக அவர் தன்னுடைய மனதிலே கருதுகிறார்.
குஜராத் மாநிலத்திலே உள்ள போர்பந்தர் என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்ட மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு காந்தி அடிகள் என்று மகாத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டத்தை வழங்கியது வங்க கவிஞராகிய ரவீந்திரநாத் தாகூர். அந்த காந்தியடிகளுக்கு அதாவது இந்தியாவும் பெரிதன்று, தன்னுடைய உடலமும் பெரிதன்றா, தன்னுடைய உடலும் பெரிதன்று, தம் உயிரும் பெரிதன்றா, தம்முடைய அந்த ஆவி என்று சொல்லப்படுகிற உயிரும் பெரிதன்று, சத்தியமே பெரிதாயிற்று. எல்லாத்தையும் விட அவர் சத்தியத்தை தான் பெரிதாக நம்புகின்றார். இஃதும் உலகு அறிந்த செய்தியாய் உயர் தனிச்சிறப்பினை நமக்கு நல்கி உலக சமூக நிலைமையில் நமக்கு ஒளி தந்து நிற்கிறது. உலக சமூக அந்த நிலைமையில் நமக்கு ஒளி தந்து நிற்கின்றது. இது யாரை பற்றி சொல்லப்படுகின்றால் மகாத்மா காந்தி அடிகளை பற்றி இந்த பாடப்பரப்பில் குறிப்பிடப்படுகிற கருத்து, அவருக்கு இந்தியாவும் பெரிதன்று, தன்னுடைய உடலமும் பெரிதன்று. அவருக்கு எது பெரிதாக இருக்கின்றால் சத்தியம் என்று சொல்லப்படுகின்ற வாய்மைதான் அவருக்கு எல்லாவற்றையும் விட மிக பெரிதான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர் சத்தியத்தின்படி நம்பி அந்த சத்தியத்திற்காக வாழ்ந்த ஒரு தனி மனிதனாக நாங்கள் யாரை கருதலாம் என்றால் எங்களுடைய மகாத்மா காந்தி அடிகளை கருத முடியும். அடுத்தது சொல்லப்படுகிறது, 5000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெங்கும் அறிவொளி பரப்பிய இலட்சிய சமநோக்கில் நிலை பெற்ற புத்தி படைத்த நாம், நிலை பெற்ற அந்த அறிவினை படைத்த நாம் 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம் தொடக்கம் அடைந்துள்ள 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம் தொடக்கம் அடைந்துள்ள இழி நிலையிலிருந்து விடுதலை பெறவும், அந்த இழிவான நிலையிலிருந்து விடுதலை பெறவும், மீண்டும் அகில உலகுக்கு அறிவொளி பரப்பும், மீண்டும் அகில உலகுக்கு அறிவொளி பரப்பும், பண்டைய நிலையினை அடையவும், அந்த புராதனமான அந்த நிலையை அடையவும் நமக்கு வழிகாட்டிகளாக தோன்றிய காந்தி அடிகளையும் ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலித்து நின்று நாமும் இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோமாக. இதில் வார மறுமலர்ச்சி என்பதில் மறு என்பது ஒரு முன்னோட்டாக இருக்கின்றது. ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலித்து நின்று நாமும் இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோமாக. ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலுத்து நின்று நாமும் என்ன செய்வோம் என்றால் அதாவது மறுமலர்ச்சி அடைவோமாக. வலுத்தி என்பதனுடைய அர்த்தம் வலியுறுத்தி அல்லது அழுத்தி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அதாவது வலுத்தி என்றால் வலியுறுத்தி அல்லது அழுத்தி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அவ்வாறு வலியுறுத்தி நின்று நாமும் இலட்சிய அந்த சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோமாக. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெங்கும் அறிவொளி பரப்பி இலட்சிய சமநோக்கில் நிலை பெற்ற புத்தி படைத்த நாம் 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம் தொடக்கம் அடைந்துள்ள இழி நிலையிலிருந்து விடுதலை பெறவும், மீண்டும் அகில உலகுக்கு அறிவொளி பரப்பும் பண்டைய நிலையினை அடையவும் நமக்கு வழிகாட்டிகளாக தோன்றிய காந்தி அடிகளையும் ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலுத்து நின்று நாமும் இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோமாக. இவ்வாறு என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. இதுல மறுமலர்ச்சி என்பதில் மறு என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒரு முன்னோட்டாக கருதப்படுகிறது. இதுல வார மறு என்பதனுடைய அர்த்தம் அதாவது ஒரு முன்னோட்டு. மலர்ச்சி என்பதற்கு முன்னால மறு என்று வந்திருக்கு, அது ஒரு முன்னோட்டாக கருதப்படுகிறது. ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலுத்து நின்று இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோம் ஆகும் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுல பார்த்தீங்கள் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக 5000 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன செய்யறா அந்த சொல்லப்படுகின்ற 5000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகுக்கு அறிவொளி பரப்பி
அந்த பண்டைய நிலைமையை நாங்கள் அடையவும் நமக்கு வழிகாட்டிகளாக தோன்றிய காந்தியடிகளையும் ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலியுறுத்தி நின்று நாமும் இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோமாக. வெளிக்கொள்ளுங்கள் கேள்வி. இக்கட்டுரை பகுதியிலே மகாபாரதத்திலே வருகின்ற அர்ச்சுனனுடைய இலட்சியத்தன்மையாக குறிப்பிடப்படும் கருத்தின பாடலையும் அந்த பாடலிலே கூறப்படுகின்ற கருத்தினையும் தருக. எழுதுங்கோ. இலட்சியம் அல்லது உயர் குறிக்கோள் என்பது ஒருவர் உண்ணும் உணவிலும் பருகும் நீரிலும் அவருக்கு இனியது. உயிரினும் பார்க்க இவருக்கு இனியதாக காணப்படுகின்றது என இக்கட்டுரை பகுதியில் குறிப்பிடப்படுகின்றது. இங்க இவருக்கு என்பது யாரை குறிக்கிறா? அர்ச்சுனன் என்பதை குறிக்கிறது. அர்ச்சுனனுக்கு என்பதுதான் இதில் இவருக்கண்டு குறிப்பிடப்படுகிறது. பாட்டு எழுதுங்கோ. ஊனமே ஆன ஊன் உடை இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூன் ஆ மானமே புரப்ப அவனி மேல் எவர்க்கும் வரிசையும் தேற்றவும் மரவும். வரிசையும் தேற்றமும் மரவும். இதுதான் அந்த பாடல். ஊனமே ஆன ஊன் இடை இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூனா மானமே புரப்ப அவனி மேல் எவர்க்கும் வரிசையும் தேற்றமும் மரவும். கீழே எழுதிக் கொள்ளுங்கள். தசையினால் மூடி உடம்புக்குள்ளே இருக்கின்ற
தசையினால் மூடி உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரினை விட்டு நீக்கி ஒளி பொருந்திய அணிகலன் ஆகிய மானத்தை காப்பதே இந்த பூமியின் மேல் வாழுகின்ற எவருக்கும் வரிசையண்டா புகழும் தேற்றமும் மரபு ஆகும். என அர்ச்சுனன் அறுதி இட்டு கூறுகின்றான். அவனது இலட்சியம் மானம், அதுவும் மாண்பு கடவாத மானம். உயிரை துறந்தாவது மானத்தை காப்பதே மக்களுக்கு வரிசையும் குடிப்பிறப்பும் மரபாகும் என முழங்குகின்ற அர்ச்சுனன் என இச்செய்யுட்பகுதியிலே குறிப்பிடப்படுகின்றார். இனி இதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சின்ன கேள்விகள் அடுத்த வகுப்பு தர வேண்டும். இன்றைக்கு இவளா பகுதியுடனும் வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.